வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வீடியோ லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. நம்ம சைடுலேருந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சைடுலேருந்து சில கருத்தை சொல்லுவோம். நைட் 1ஓட மேட்சஸை பற்றி என்னென்ன சொதப்பல், என்ன பண்ணலை, அதை பற்றி. அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, லைக் ஒன்று போட்டுங்கப்பா. அப்போ தான் ஒரு 2 பேத்துக்கு போய் சேரும். நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அதை விட்டு தள்ளுங்க. வீடியோக்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்தது அந்த மேட்ச்சு. சிஎம் பங்க் விசஸ் கோடி ரோஸ் மேட்ச்சில் இடையிலே ரேண்டி ஆர்டன் வந்தார். ப்ரெடிக்ஷனில் சொன்னேன், ரேண்டி ஆர்டன் வருவார். ஆனால் வந்து எந்த ஒரு மன திருப்தியுமே இல்லை. நான் என்ன நினச்சேன், மனசை கல்லாக்கிக்கிட்டேன். ரேண்டி ஆர்டன் வருவார்ப்பா, வந்து அவர் கோடி அட்டாக் பண்ணுவார், அதை சாதகமாக பயன்படுத்தி சிஎம் பங்க் ரீட்டைன் பண்ணுவார்னு சொன்னேன். அதேமாரி பண்ணார். ஆனால் ரேண்டி ஆர்டன் என்ட்ரன்ஸே இல்லாமல் வந்தார் பாருங்க. ஃபுல் அப்செட்டு. அவர் மியூசிக்கை போட்டிருந்தா என்ன மாதிரி மக்கள் வரவேற்பு கிடைச்சிருக்கும். மியூசிக் போட்டு இப்போது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணால் எப்படி ப்ரோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா மியூசிக் கரெக்டாக கோடி வந்து சிஎம் பங்கை கோடி கிராஸ் போட்டாரா, கோடி ரோஸ் கிராஸ் ஏதோ ஒன்று போட்டு விட்டு ஃபினிஷிங் போட்டாரா, சிஎம் பங்க் கீழே ஓடி போயிட்டாரா. அப்போது ரேண்டி ஆர்டன் வந்து அங்கே அப்படியே கோடி அடித்து போட்டு சிஎம் பங்கு தூக்கி மேலே போட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அப்படி பண்ணியிருந்தா ரேண்டி ஆர்டன் ஒரு ரிட்டர்னு கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். சிம்பாலிட்டிக்காக எங்கேருந்தே ஓடுறாரு, வந்து போயின்னா ஆர்கேவை போட்டு விட்டு போகிறாரு. என்ன சொல்கிறது, ரேண்டி ஆர்டன் எதிர்பார்த்தது வேற மாதிரி, ஆனால் இவனுங்க கொண்டு வந்தது வேற மாதிரி. அட போங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்த மிகப்பெரிய சொதப்பலில் முடிச்சிட்டானுங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வருவோம். இங்கே பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபா ஃபெமி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரா ஆகலையா, அது தெரியாமல் குழப்பத்திலே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரீஸ்லேயுமே ரிட்டையருன்னு சொல்லவும் மாட்டுறாரு, திடீர்னு அழுகுறாரு, திடீர்னு கட்டி பிடிக்கிறாரு, போகிறாரு, திடீர்னு வராரு, இப்படியே இருந்துகிட்டே இருக்காரு. ஆனால் இந்த டைம் பண்ணது ரிட்டையர்மெண்ட் தான். ஏன்னா நான் ரிட்டையர் ஆகிட்டு நான் போகிறேன், இதுக்கப்புறம் வரணுன்றதை அவர் வாயால் சொல்லலை, ஒபா ஃபெமி மூலிமா சொல்லியிருக்காரு. பிராக் லெஸ்னரோட இது என்ன தெரியுமா, பிராக் லெஸ்னரோட இதை கண்டினியூ பண்ணணும். பிராக் லெஸ்னர் பண்ணது நல்லது தாங்க. இப்போது அடுத்த இப்போ பிராக்கை மறந்துடுவோம்ல, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னா அதை மறக்கக்கூடாதுன்னு தான் ஒபா ஃபெமி. கலர் இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒபா ஃபெமியை தான் அடுத்த பிராக் லெஸ்னராக பார்க்க போகிறாங்க மக்கள். பிராக்கும் சொல்லியிருப்பார், அடுத்து நீ தான்டா, எனக்கு பதில் என்னோடய ரிப்ளேஸ்மெண்ட் நீ தான்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் சிங்கம் தான், பிராக் ஆக முடியாது ஒபா ஃபெமியால். பட் இருந்தாலும் பிராக்கோட நினப்பு இருக்கணும்காண்டி தான் ஒபா ஃபெமி கிட்ட தோக்க வச்சாங்க, சில மூமெண்டம் பண்ணாங்க. பிராக்கு மாதிரிலாம் சில இது பண்ணி வச்சுருக்காங்க ஒபா ஃபெமிக்கு. அதனால் இங்கே பிராக் லெஸ்னர் அவர் சொல்லிட்டு போனதுனா அடுத்து நீ தாண்டான்ற மாதிரி சொன்னது. அதை வச்சே தெரிஞ்சிச்சு பிராக் லெஸ்னர் அவ்வளோதான் வரமாட்டார்னு. அது இல்லாமல் கண்ணும் கலங்கியிருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, பிராக் லெஸ்னர் ஆஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு. இதுக்கப்புறம் சான்ஸ் குறைவு இருந்தாலும் வெஸ்ட்மே 43 அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஃபார் த தேங்க்யூ சொல்லிக்கலாம் நம்ம சார்பாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் சாம்பியன் மேட்ச் லியூ மார்கனை ரீட்டைன் பண்ண வச்சிட்டாங்க. டோட்டலி அப்செட். அப்பயே நினச்சேன் கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவங்க கிங்கை வின் பண்ணும் போதே கோயினை வின் பண்ணும் போதே லியூ மார்கன் பக்கம் தான் போவாங்க. ஏன்னா 2 டைமும் தோக்க வைக்க மாட்டாங்க ஒரு சாம்பியனை. அங்கே தோத்தாங்களா, இங்கே ஜெயிக்க வச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ யோஸ்கை நிலமை என்ன. ஆனால் ஜெயிக்க வச்சு தான் மக்கள் மத்தியில் மூமெண்ட்டும் இருந்தது. இருந்தாலும் லியூ மார்கன் பக்கம் போயிருக்காங்க. நானே சாம்பியன்ஷிப் கை மாறுன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இந்த டீமில் என்னது ஜட்ஜ்மெண்ட் டேவா இது, லியூ மார்கன் உமன் சாம்பியனு, ரக்கல் ராட்ரிகில்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப், டாமினிக் மிஸ்டர் ட்ரிபிளோட வேர்ல்டு சாம்பியனு, ஏதோ சாம்பியனா, 3 சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க ஒரே இதில். ரொம்ப மோசம். இதில் யாருக்கிட்ட இருக்க சாம்பியன்ஷிப் பிடுங்கணும்னா டாமினிக் மிஸ்டர் கிட்டே இருக்கணும் பிடுங்கணும். லியூ மார்கன் கிட்டே இருந்தது கை மாறணும். ஏன்னா லியூ மார்கன் கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே கடந்து ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் இப்போ தான். அவங்க வேறு ஏதோ கொடுத்துருக்கலாம், சரி விடுங்க. இப்போ தான் ரக்கல் ராட்ரிகில்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அதுக்கடுத்தது இந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்தது. இதில் சில கமெண்ட் நமக்கு வந்திருந்தது, எல்ஏனைட் டீமு சோலோ டீம் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி அந்த எல்ஏனைட் டீம் தான் ஜெயிச்சிருக்கு.
சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நடந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டா போயிருந்தது இந்த மேட்ச்சு. இது எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்த கமெண்ட் பண்ணுங்க. இதில என்னென்ன மிஸ்டேக்குன்றத அதையும் சொல்லிடுவாங்க. இதில நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான். டே 2வோட ப்ரிடிக்ஷன்ல சந்திக்கலாம். டே 2க்கு சில மணி நேரமா கிட்டத்தட்ட வந்துருச்சு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் டே 2ல. அதில ஏதாவது ரிட்டர்ன் இருக்குமா பெருசா? பார்க்கலாம். 2 ஆட்டனே இவனுங்க மொக்கையா கொண்டு வந்தானுங்க பாருங்க. என்னத்த சொல்றது? பாய் பாய் மக்களே!